ரூபாய் நாணய வெளியீட்டு நிகழ்ச்சியில் மத்திய பாதுகாப்புத்துறை அமைச்சர் கலந்து கொண்டு விழாவை சிறப்பித்தாரே தவிர பாஜக திமுக ரகசிய கூட்டணி என்பது உண்மை இல்லை என்று மத்திய இணையமைச்சர் எல் முருகன் தெரிவித்துள்ளார். மத்திய தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் எல் முருகன் சென்னையில் உள்ள ஆல் இண்டியா ரேடியோவில் ஆய்வுப் பணிகளை மேற்கொண்டு பின்னர் அலுவலக வளாகத்தில் மரக்கன்றை நட்டார். தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்த அவர், பாக்ஸ்கான் பெண் தொழிலாளர்கள் தங்கும் விடுதிகள் கட்டுவதற்கு 80% நிதியை மத்திய அரசு வழங்கியிருக்கும் நிலையில் மத்திய அரசின் பெயரை கூட மாநில அரசு கூறவில்லை என்று குற்றம் சாட்டினார். கொரோனா காலத்தில் உயிரிழந்த பத்திரிகையாளர்களுக்கான 5 லட்சம் ரூபாய் காப்பீடு ஒரு வார காலத்திற்குள் விடுவிக்கப்படும் என்று அவர் குறிப்பிட்டார். மெட்ரோ ரயில் பணிகள் முடிந்ததும் அதற்கான ஆவணங்கள், வரவு செலவு கணக்குகளை பார்த்த பிறகு அதற்கான நிதியை மாநில அரசுக்கு மத்திய அரசு கொடுக்கும் என்றும் மத்திய இணையமைச்சர் எல் முருகன் தெரிவித்தார். அரசியலுக்கு அப்பாற்பட்ட பார்வையோட தான் நம்ம பார்க்கணும். நேற்றைக்கு மாண்புமிகு பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங்ஜி அவர்கள் கலந்து கொண்டு கலைஞருடைய நூற்றாண்டு காயின, அதாவது தமிழக அரசாங்கம் ஏற்பாடு செய்த அந்த நிகழ்ச்சியில் தமிழக அரசாங்கத்தினுடைய வேண்டுகோளுக்கிணங்க அவர் அதை வெளியிட்டிருக்கிறார். இதில் எந்தவித அரசியலுக்கும் இடமில்லை என்பதுதான். ஒரு அரசாங்கத்தினுடைய நிகழ்ச்சியில் மத்திய அமைச்சர், தமிழ்நாட்டு அரசாங்கத்தினுடைய நிகழ்ச்சியில் மத்திய அமைச்சர் கலந்து கொண்டிருக்கிறார்.